இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி வராத ஒரு முதலீட்ட வந்தது அப்படின்னு சொல்லவே இல்ல. இப்ப நான் Foxconn தொழிற்சாலைய வந்து இங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? வரல. ஆனா டி.ஆர்.பி. ராஜா அத சொன்னாரு. Foxconn தொழிற்சாலை அந்த மொபைல் தயாரிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலை சென்னைக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. புது ஒரு ஆலைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா வந்துதா? வரல. அதோட இன்னொரு அதோட கம்பெனின்னு தான் அது சொன்னாங்க. அதோட உயர் அதிகாரி சொல்றாரு. நாங்க அந்த மாரிலாம் எதுவுமே கொண்டு வரல தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னோனே, அவரு பதறி அடிச்சு போய் அது Foxconn நிறுவனம் இல்ல. Foxconn அந்த நிறுவனத்திலே இருக்கிற இன்னொரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து மூடி மறைக்க முடியுமோ, பதறி போனாலும் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா அதிமுக ஆட்சியில அப்படி பண்ணவே இல்ல அவங்க. உங்களால வந்து இங்க இருக்கிற வந்து ஒரு ஷூ கம்பெனி அங்க போகுது. கூகுளோட டேட்டா சென்டர் ஏஐ டேட்டா சென்டர் அங்க போகுது. இதெல்லாம் காரணம் என்ன? நீங்க கமிஷன் கேட்குறீங்க. நீங்க கமிஷன் கேட்கறதால தான் அங்க போகுது. அதுவும் கமிஷன்லாம் 30லேருந்து 40% கிட்ட கேட்கறாங்க. இப்ப நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இன்வெஸ்ட் பண்றேன்னா, அந்த இன்வெஸ்ட் பண்றதுலேருந்து 30லேருந்து 40%னா எங்க போகும்? இப்ப 100 கோடினா 30 கோடி போகும்.